ஓசூர்ல இருந்து பாலாஜி ஐயா கேட்டிருக்கீங்க. நான் ஆணவம் இல்லாமல் எதுவுமே செய்யாமல் இருக்கிறேன். விரைவில் இறைவனை உணர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன். காரணம் என்னன்னா, நான் தான் எதுவும் செய்யலையே. என்னுடைய இந்த நிலைக்கு ஒரு ஆன்மீக விளக்க வேண்டும் அம்மா. வணக்கம் பாலாஜி ஐயா. உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. அதாவது நீங்க கேட்குறது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு மாமர விதையை நட்டு வைக்கிறீங்க. நட்டு வச்சுட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றல, அதை எதுவுமே நீங்க பராமரிக்கல, எதுவுமே செய்யாம அந்த மாமரம் எப்படி வளரும், அதுல எப்ப காய் காய்க்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதே தான். அதுவே நீங்க அந்த மாமர விதையை நட்டு வச்சுட்டு தினம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பராமரிச்சுட்டே நீங்க வரும்போது அங்க நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இந்த பராமரிக்கிறது யாருடைய வேலை? அது உங்களுடைய வேலை தானே. அதற்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயம் உங்க கையில இல்லை, அது இறைவனின் செயல். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க இறைவனை உணர்வதற்கான பயிற்சிகள்ல எதுலையுமே நீங்க ஈடுபடலை. அப்படி இருக்கும்போது நீங்க இறைவனை உணர்வது அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? உங்களுக்கே தெரியுது, நான் எதுவுமே ஈடுபடலை, எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது. அதனால தான் அந்த சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுது. அடுத்தது, நான் ஆணவமற்று இருக்கிறேன், நான் எதுவும் செய்யாத நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அதாவது இப்படி சொல்றதே உங்களுடைய ஆணவம் தாங்க ஐயா. நான் ஆணவமற்று இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆணவம் இல்லாத நிலையில இதை சொல்வதற்கு கூட ஒன்று உங்களுக்குள்ள இருக்க முடியாது. அந்த நிலை தான் அந்த ஆணவம் மட்டும் இருக்கக்கூடிய நிலை. இதை சொல்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆணவம் தான். எதுவுமே செய்யாத நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அது உங்களுடைய முயற்சியால நீங்க எதுவுமே செய்யாத நிலையான்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாது. எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது நீங்க செய்யாமல் இருக்கக்கூடிய நிலை அல்ல. அது உங்களுடைய ஆணவமற்று இருக்கும் நிலை, உங்களுடைய நான் அற்று இருக்கும் நிலை, உங்களுடைய மனம் கடந்து இருக்கும் நிலை, எண்ணங்களற்ற நிலை, எதிர்பார்ப்பற்ற தன்மை. நீங்க முழுவதுமாக இறைவனிடம் சரணாகதி அடையும் நிலை. இந்த நிலை தான் நீங்க எதுவுமே செய்யாத நிலை. இந்த நிலையில நீங்க இறைவனை உணர்வது அப்படிங்கிறது எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நீங்க இந்த நிலையிலயா இருக்கீங்க சொல்லுங்க? இல்லை. அதனால இந்த நிலைக்கு நீங்க வருவதற்கு நீங்க ஆன்மீக பயிற்சிகள் செய்யணும். நீங்க பயிற்சிகளை தொடர்ந்து செய்துட்டே வரும்போது இந்த நிலை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் எதுவுமே செய்யாத நிலை. அப்ப அந்த இறைவனை உணர்வதுங்கிறது அங்க தானாகவே நடந்திருக்கும். அதனால ஐயா, அதற்கான வழிமுறைகள்ல பயிற்சிகள்ல ஈடுபடுங்க. ஈடுபட்டு எதுவுமே செய்யாத நிலைக்கு வாங்க. அப்ப இறைவனை உணர்வது விரைவில் உங்களுக்கு நடக்கும்.